நம்ம செய்யற வேலைய புடிச்சு செஞ்சோம் அப்படின்னா, சிந்துற வியர்வையும் சுகமானது தானே நண்பா! உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த சொல் எதுங்க? செயல் தான். ஆனா சாதாரணமான செயல் இல்லைங்க. சரியான காரணத்துக்காக நேர்மையான, நியாயமான உழைப்பு அப்படின்ற ஒரு செயல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் உலகத்திலேயே முதன்மையானது. கண்டிப்பாக உழைப்பாளர்கள் தினம் அப்படின்ற இந்த கொண்டாட்டம் உலகத்தையே இயக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு நம்ம குடுக்கிற ஒரு சமர்ப்பணம். இதுக்கு போன ஆண்டு ஒரு காணொளி நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த உழைப்பாளர்கள் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு. மேல என்னோட ஸ்டோரியில இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு பார்த்து அதையும் தெரிஞ்சுக்க. பட் அதை விட முக்கியமான ஒன்று. ஸோ இது என்னோட மென்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. புனிதன் கண்டிப்பாக எந்த ஒரு தொழில் அல்லது எந்த ஒரு வேலை உங்களுக்கு லீவே தேவையில்ல. லீவ் எடுக்காம என்னால உழைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கொடுக்குதோ அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கான வேலை, உங்களுக்கான தொழில் அப்படின்னு ஒரு விஷயத்த என்னோட மென்டார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. நண்பா, புடிச்சு செய்யுங்க. நீங்க செய்யற விஷயங்கள உங்களுக்கு உண்டான காரணங்களை முன்னிறுத்தி நேர்மையாக, நியாயமாக உழைப்ப போடுங்க. நிறைய நேரங்கள்ல தடங்கள் வரும். நம்மளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனா பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக எதுக்காக செய்றீங்க அப்படின்ற அந்த காரணத்தை முன்னிறுத்தி பிரபஞ்சத்தின் சக்தியோட, கடவுளின் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக அந்த காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்த முழு மனதோட செய்யுங்க. அண்ட் அப்படியே விட்டுறாதீங்க. உங்க செல்ஃப உங்களை இன்னும் அதிகமாக அந்த செயல், அந்த தொழில தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக எடுங்க. நிச்சயமாக அது பரிபூர்ணமான ஒரு முழுமையான நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மறுபடியும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் என்னோட நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் எல்லாத்துக்கும். எஸ் ஹேப்பி லேபர்ஸ் டே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த காணொலியும் பரவலாக பகிர்ந்துக்க. நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் மக்களுக்கும் நமக்கும் பயன் கொடுக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஆசீர்வாதம் ஏதாவது இருக்குங்களா? வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.